தந்தை பெரியாரின் பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தந்தை பெரியாரின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி காமராஜர் சாலையில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கண்ணடி, சம்பத் உட்பட திமுகவினர்கள் பெரியார் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் காங்கிரஸ், அதிமுக உரிமை மீட்புக் குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, பாமக, திராவிட விடுதலைக் கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி என பல்வேறு அரசியல் கட்சியினர்கள் மற்றும் பொதுநல அமைப்பினர்கள் பெரியார் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மறைந்த முன்னாள் அமைச்சர் கண்ணனுக்கு சிலை அமைக்க கோரி சிலை அமைப்பு கேட்புக்குழு தலைவர் பாலாஜி தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில சபாநாயகர், அமைச்சர், ராஜ்யசபா பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பதவிகளை வகித்தவர் மக்கள் தலைவர் கண்ணன். இவரது காலங்களில் மக்களுக்கு பல நலத்திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி உள்ளார். எனவே முன்னாள் அமைச்சர் கண்ணனுக்கு முழு உருவச் சிலையினை புதிதாக கட்டப்பட உள்ள சட்டசபை வளாகத்தில் அமைக்க வேண்டும். அவரின் பெயரை நினைவு கூறும் வகையில் வில்லியனூர் மெயின் ரோட்டை மக்கள் தலைவர் கண்ணன் சாலை என பெயர் மாற்றம் செய்திட வேண்டும் என வலியுறுத்தி சிலை அமைப்பு கேட்புக்குழு தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி தலைமையில் கண்ணனின் ஆதரவாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் காமராஜர் சிலையில் இருந்து ஊர்வலமாக வந்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அப்பொழுது அமைச்சர் நமச்சிவாயம் உடனிருந்தார். BSNL சார்பில் புதிய 3 சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதன்படி இலவசமாக தொலைக்காட்சிகளை பார்க்கலாம் என்றும் BSNL நிறுவன தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் ராபர்ட் ரவி ஜெரார்ட் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி BSNL தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய அளவில் BSNL சார்பில் 3 சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி BSNL வாடிக்கையாளர்கள் மற்றும் பயனர்களுக்கு இணையதள இலவச தொலைக்காட்சி, தேசிய வைஃபை ரோமிங், ஃபைபர் இணையதள தொலைக்காட்சி ஆகிய சேவைகள் கைபேசிகள், கணினியில் பெறும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. கட்டணமின்றி இந்த சேவைகளை வாடிக்கையாளர்கள் பெறலாம். அதன்படி 26 தமிழ் தொலைக்காட்சிகளுடன் 400 தொலைக்காட்சிகளை கைபேசி மூலம் பார்க்கலாம். புதுச்சேரியில் BSNL வாடிக்கையாளர்கள் தடையின்றி சேவையினை பெறுவதற்காக தற்போது 130 தொலைத்தொடர்பு கோபுரங்களுடன் கூடுதலாக 100 கோபுரங்கள் புதிதாக அமைக்கப்பட உள்ளன. புதுச்சேரியில் மண்ணாடிப்பட்டு, சல்லிப்பட்டு, சோரப்பட்டு, வம்புப்பட்டு உள்ளிட்ட 5 கிராமங்களில் வைஃபை ரோமிங் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கிராமங்களில் நவீன தொழில்நுட்ப வசதியுடன் பொருளாதார மேம்பாட்டை ஏற்படுத்தும் வகையில் வைஃபை வசதியினை ஏற்படுத்தி உள்ளோம். தற்போது புதுச்சேரியில் 75,000 வாடிக்கையாளர்கள் உள்ளனர். தேசிய அளவில் BSNL 4G வசதியிலேயே 5G விரைவு இணையதள வசதிக்கு இணையான சேவையை பெறும் வகையில் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. BSNL நிறுவனத்தில் ஆட்குறைப்பு நடவடிக்கை தற்போதைக்கு இல்லை. வாடிக்கையாளர்களுக்கு தரமான சேவையை வழங்கும் வகையில் தொழில்நுட்பம் மேம்படுத்தப்பட்டு வருகிறது என்றார். புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அண்மையில் பெஞ்சல் புயலால் கனமழை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் குடியிருப்புகள், விவசாய நிலங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் டிசம்பர் 21ஆம் தேதி 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. மீனவர்கள் கவனமுடன் மீன்பிடிக்க செல்லவும் அறிவுறுத்தப்பட்டனர். இந்நிலையில் புதுச்சேரி பழைய துறைமுகத்தில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் புயல் எச்சரிக்கை பலகையில் துறைமுகத்திற்கு அச்சுறுத்தும் வகையிலான புயல் உருவாகி இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் புத்தாண்டு தின கொண்டாட்டத்திற்காக சுற்றுலா பயணிகள் பெருமளவில் புதுச்சேரியில் குவிந்து வரும் நிலையில் புயல் கூண்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.
புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் நினைவு தினத்தையொட்டி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் ஊர்வலமாக சென்று எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 37ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் உப்பளம் தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து தலைமை அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு புதிய பேருந்து நிலையம் எதிரில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் தந்தை பெரியாரின் நினைவு நாளை முன்னிட்டு காமராஜர் சாலையில் உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் உட்பட அதிமுகவினர் பலர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்த மாநில அளவிலான உயர்மட்ட கண்காணிப்பு குழு கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. மத்திய அரசால் இந்தியா முழுவதும் பல சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் மற்றும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆகியவை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டங்களின் மூலம் பாதுகாக்கப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி மற்றும் அவர்களுக்கு மறுவாழ்வு வழங்க வழிவகை செய்யப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் காவல்துறையினரிடம் இருந்து முதல் தகவல் அறிக்கை மற்றும் குற்றப்பத்திரிகை நகல் பெற்று நிதி உதவி வழங்குவதோடு அவர்களுக்கு மறுவாழ்வு அமைத்திடவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வன்கொடுமை தடுப்புச் சட்டம் அமலாக்கத்தை மறு ஆய்வு செய்வதற்காக மாநில அளவிலான உயர்மட்ட கண்காணிப்பு குழு கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய்ஜி சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா, தேசிய பட்டியல் இன ஆணைய இயக்குநர் ரவிவர்மன், ஆதி திராவிடர் நலத்துறை செயலர் முத்தம்மா, ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், துறை கண்காணிப்பாளர்கள், நல ஆய்வாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் தொடங்கியது. வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. விழாவில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் ரமணா வரவேற்புரையாற்றினார். பள்ளியின் துணை முதல்வர் சேவியர் அந்தோணி தலைமையேற்றார். பொறுப்பாசிரியர் வில்சன் வாழ்த்துரை வழங்கினார். நாட்டு நலப்பணி திட்ட புதுச்சேரி மாநில திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சதீஷ்குமார் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளராக ஆங்கில விரிவுரையாளர் ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். அலுவலக கண்காணிப்பாளர் செல்வி மற்றும் திட்ட ஆய்வாளர் பழனிவேல் ஆகியோர் நோக்கு உரையாற்றினர். திட்ட அலுவலர் அருள் நன்றி உரையாற்றினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு ரெட்டியார்பாளையத்தில் உள்ள கருணை இல்லத்தில் சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் கிறிஸ்துமஸ் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கிறிஸ்துமஸ் பண்டிகை விழாவை முன்னிட்டு உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம் செல்லம்பாப்பு நகரில் உள்ள கருணை இல்லத்தில் சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் கிறிஸ்துமஸ் விழா நேற்று மாலை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மேலும் சசிபாலன் தலைமையில் குழந்தை இயேசு குடில் அமைக்கப்பட்டு கேக் வெட்டி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்குள்ள குழந்தைகளை மகிழ்விக்கும் விதத்தில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து குழந்தைகளை மகிழ்விக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் இல்லத்தில் உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் பாடல் பாடி நடனமாடி மகிழ்ந்தனர். அதைத் தொடர்ந்து கருணை இல்லத்தில் உள்ள குழந்தைகள் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் சசிபாலன் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்து கேக் வழங்கினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சசிபாலன் பாசறை நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு திமுக ஆதரவு அளிக்காது என திமுக அமைப்பாளர் சிவா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, 2 சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளனர். ஒருவர் பாஜகவின் பி டீமாக செயல்படும் சுயேட்சை
அதோடு சட்டமன்றத்தில் சபாநாயகர் பாரபட்சமாக செயல்படுகிறார், ஒரு தலைபட்சமாக நடத்துகிறார் என்றால் தீர்மானத்தை கொண்டு வரலாம். சபாநாயகர் வழங்கும் தீர்ப்பும் எதிர்க்கட்சிகளுக்கு பேசுவதற்கும் வாய்ப்பு வழங்காவிட்டால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலாம். தற்போது சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்துள்ள தீர்மானத்தில் உள்நோக்கம் இருப்பதாக தெரிகிறது. ஒருவேளை அவர்களின் உள்நோக்கம் நிறைவேறினால் தீர்மானத்தை வாபஸ் பெற வாய்ப்புள்ளது. இதனால் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு திமுகவின் ஆதரவு இல்லை, வேடிக்கை பார்ப்போம் என்றார். காங்கிரஸ் ஆதரவு என்பது அவர்கள் முடிவு. திமுகவை கலந்து காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் அறிவிக்கவில்லை. காங்கிரஸ் தீர்மானத்தை கொண்டு வந்தால் தலைமையிடம் கலந்து பேசி முடிவு செய்யப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் சிவா கூறினார். புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் சார்பில் முதல் முறையாக நடைபெற்ற மணப்பெண் அலங்கார பேஷன் ஷோவில் 12 மாநில மணப்பெண் அலங்காரத்துடன் பெண்கள் கேக்வாட் நடந்து வந்தது பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் சார்பில் முதல் முறையாக மணப்பெண் அலங்கார பேஷன் ஷோ நடைபெற்றது. முகூர்த்த மணப்பெண், ஐயங்கார் மணப்பெண், கிறிஸ்தவ மணப்பெண், முஸ்லிம் மணப்பெண், கேரள மணப்பெண், பெங்காலி மணப்பெண், ராஜஸ்தானி மணப்பெண், மேற்கத்திய மணப்பெண் என 12 விதமான உடைகளில் வந்து மாடல் அழகிகள் அசத்தினார்கள். இதைத் தொடர்ந்து சிகை அலங்கார தோற்றம், நவீன உடை அலங்கார தோற்றம் என அழகிகள் அணிவகுத்து மேடையை வண்ணமயமாக்கினார்கள். முன்னதாக பிரபலமான அழகிகளை கொண்டு 12 விதமான கலாச்சாரம் அடங்கிய மணப்பெண் தோற்றத்தில் புகைப்படம் பொருந்திய நாள்காட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அனிதா ராய் ஆகியோர் வெளியிட்டனர். புதுச்சேரியில் குறைந்த வட்டியில் ரூபாய் 1 லட்சம் கடன் பெற ரூபாய் 1,26,000 பணத்தை இழந்த பெண் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அரியங்குப்பத்தைச் சேர்ந்த 38 வயதுடைய பெண் ஒருவர் பிரபல தனியார் பைனான்ஸில் கடன் வாங்கி தவணைகளை சரியாக செலுத்தி வந்தார். கடந்த 4 நாட்களுக்கு முன் அப்பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் குறைந்த வட்டியில் அதே பைனான்ஸில் ரூபாய் 1 லட்சம் கடன் உடனடியாக வாங்கி தருகிறேன் என கூறினார். தான் ஏற்கனவே வாங்கிய பைனான்ஸ் கம்பெனியில் இருந்து பேசுவதாக நினைத்து மர்ம நபர் கூறியதை கேட்டு ஏற்கனவே கட்ட வேண்டிய நிலுவைத் தொகை மற்றும் புதிய கடனுக்கான செயலாக்க கட்டணம் என பல தவணைகளாக ரூபாய் 1,26,000 பணத்தை அனுப்பியுள்ளார். 5 நாட்கள் கழித்தும் கடன் தொகை கிடைக்காததால் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.